இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இப்போ புது ப்ரோமோ பார்த்து அப்படியே வந்து இந்த பல பேருக்கு வந்து பிபி கரகரன்னு ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து கிட்டத்தட்ட எதிர்பார்த்த ஒன்று தான். எப்படியும் வந்து இந்த இடத்துலையும் இப்போ வந்து சரஸ்வதிக்கு ஒரு ஹோப் கொடுத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து வெளில அடுத்த நாளே கூட்டுனாலும் வசனத்தை அவங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்கும் போதே நமக்கு தெரியும் இந்த ஜெயிலர் கதாபாத்திரம் இப்போதைக்கு முடிய போகிறதில்ல, அவங்க படப்போகிற அவமானங்களும் இப்போதைக்கு முடிய போகிறதில்ல. அதே மாதிரி இவ்வளோ சீக்கிரமாக வந்து சரஸ்வதியை வெளில கூட்டுறவும் போகிறதில்ல. இதுதான் நம்ம கால ரிவ்யூலே சொல்லியிருப்போம், எப்படி ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிப்பார் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சு அவரை மிரட்டியோ உருட்டியோ காசை கொடுத்தோ வந்து இப்போ விலைக்கு வாங்கி இப்போ சரஸ்வதிக்கு எதிராகவும் அவங்கள பேச வச்சாச்சு. ஸோ பேச வச்சு இப்போ என்ன நடந்துருச்சு, இப்போ திருப்பி சரஸ்வதிக்குள்ளே போட்டாச்சு. திமிரு பேச்சோட அர்ஜுன் வந்து நிற்கிறாரு. ஸோ இதில் முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ராகினி கிட்டக்க இப்போ டக்குன்னு கால் பண்ணி இந்த குடும்பம் வந்து என்ன சொல்லலாம்னா, உன் புருஷனுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு கலிவர்தன் அதாவது மேக்னாவுடைய மாமா கூட சேர்ந்து வந்து இவர் வந்து உட்காந்துருக்கணும் அந்த கோர்ட்டில் அப்படின்னு கேட்கலாம். பல நேரங்களில் எல்லாரும் முன்னாடியும் வந்து அர்ஜுன் வீட்டுக்கே வந்து பல பேச்சுகள் பேசியிருக்காரு. வந்து எல்லாம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன்டா, நான் தான் பண்ணேன், என்ன பண்ணுவீங்கிற மாதிரி திமிர் பேச்சு. ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன், வெளில கூட்டுறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு திமிரெலாம் பேசுகிறாரு. அந்த திமிராக பேசும்பொழுது இவங்க கையில் ஃபோன்லாம் இருக்குல்ல, எந்த காலத்தில் இருக்க போகணும், 1980களெலாம் இல்லை, இப்போ 2024 தானே. இந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் மூலங்கிறத கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ எடுத்து கொண்டு போய் உன் புருஷன் பேசுகிற லட்சணத்தை பார்த்தியா, இவன் தான் அதை பண்ணான், இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சால் பரவாயில்ல, சொத்தை எங்கள் பேரில் எழுதி கொடுத்து திருப்பி இந்த பக்கம் வந்துடு, அவன் உன்னை சொத்துக்காக போட்டு தரனா கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இங்கே இருக்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதையும் பண்ணல, எதையும் பண்ணாமல் தத்தி குடும்பமாகவே கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு கடைசியில் வந்து எல்லாத்தையும் வரவங்க போகிறவங்க ஆட்டோ டிரைவர்கிட்ட கெஞ்சினார் தமிழ், அப்புறம் போலீஸ்காரர்கிட்ட கெஞ்சினார், போய் மினிஸ்டர்கிட்ட கெஞ்சினார், ஹீரோவாக ஏதாச்சும் பண்ணுவார்னு பார்த்தா கெஞ்சிரா வேலையை மட்டும் நல்லா பார்க்குறாரு. ஹீரோ போய்ட்டு ப்ளீஸ், அவள் ஒரு கர்ப்பமான ஒரு பெண், என் மயில் ஒரு பரிதாபமான ஒரு பறவை அப்படின்னு எதையாவது உளறிக்கிட்டு இருப்பார் சம்மந்தமே இல்லாமல். ஒரு சின்னதாக அந்த குடும்பத்தில் யாருமே ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுத்து டக்குன்னு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதையும் பண்ணுற மாதிரியே காமிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கேரக்டரைசேஷனை க்ரியேட் பண்ணாங்கன்னே நமக்கு பல கேள்விகள் இருக்குது. இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிபிலிட்டி, இந்த கதையை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த கதையில் ஒரு பெரிய இந்த கொலை கேஸில் வந்து ஒரு பெரிய ஷாக் இருக்குது உங்களுக்கு. ஒரு உண்மையை சொல்லணுமா என்ன தெரியுமா அப்படின்னு கடைசி நிமிஷத்தில் திடீர்னு வந்து கடைசி ஹியரிங்க்கு மேக்னா வந்து நிற்கிறதா தான் இருக்க முடியும். மேக்னா இன்னும் சாகலை அப்படின்னா, ஏன்னா அவங்க பாடியை காமிக்கல, எதுவும் பண்ணல, அதெல்லாம் ஏன் காமிக்கல அப்படின்னா வந்து அவங்க சாகவே இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை வெளியே சொன்னால் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமனுக்கு அவங்களுடைய சொத்து இதுன்னு எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு பெரிய ஆபத்து வருங்கிறதுக்காக அதை சொல்லாமல் நாங்கள் வந்து அவங்களை கோமாவில் வச்சுருந்தோம். கோமாவில் கோமாவில் இருந்தவங்க வந்து கண்ணை திறக்கட்டும்னு வெயிட் பண்ணோம். இப்போ கண்ணை திறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க நேராக வந்து கோர்ட்டுக்கே வந்து நானே சாகலை, பண்ணது எல்லாமே இந்த அர்ஜுனும் இந்த கலிவர்தனும் தான். கலிவர்தனை கழுத்தை நினைச்சு கொல்ல வந்தார், அர்ஜுனை தான் வந்து ஆட்கள் வச்சு இது பண்ண வந்தார், கடைசியாக நான் குத்துனது இந்த பரமன் தான், இதுக்கான காரணம் இவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்ல. அப்போ வந்து இல்லையே அவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னா, அதை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அதை வந்து மறைச்சிட்டோம் அந்த உண்மையை. இந்த உண்மை வந்து வெளில தெரிஞ்சால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா வந்து அவங்க சாதாரணமான அதிபதி கிடையாது, பல கோடிகளுக்கு அதிபதி. அப்படிலாம் அவங்களை காமிக்கணும்னு வச்சுங்க, மக்கு மாதிரி தான் அவங்களையும் காமிச்சாங்க, போலீஸை கூட கூப்பிடல. ஆனால் இதனால தான் இதை பண்ணோம் அப்படின்னு கொண்டு வந்து கடைசி நிமிஷம் ட்விஸ்ட்டில் அவங்க கோர்ட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சா மட்டும்தான் இந்த கதையில் வந்து சரி ஓகேன்னு விடலாம். ஏன்னா தமிழ் எதையும் வந்து அறிவுபூர்வமாக பண்ணுற மாதிரி தெரில. அறிவுபூர்வமாக இதுக்கப்புறம் பண்ணால் கூட கடைசி நிமிஷத்தில் வந்து கையில் காலில் விழுந்தான் பண்ணுவார். ஹீரோ மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எதையும் யோசிச்சு பண்ண மாட்டார். சார் ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டியை விட்டுருங்க சார், என்ன மேடம் மரியாதை எல்லாம் பேசுகிறீங்க, அவள் பாவம் மேடம், இதை மட்டும்தான் அவர் பண்ண போகிறார். ஸோ அதை தாண்டி இந்த கதையில் மேக்னா திருப்பி வந்தால் பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கும் தோணுதா? ப்ளஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவையாச்சும் வந்து இதை ப்ரூவ் பண்ணி ராகினி கிட்டையும் அர்ஜுனுடைய சுயரூபத்தை காமிச்சு அர்ஜுனுடைய சொந்த முகம் இதுதான், அவன் வேணுனே தான் உன்னை லவ் பண்ணியிருக்கான், லவ் பண்ண மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணது எல்லாமே சொத்துக்காக மட்டும் இல்லை, என் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தான். அண்ட் அவன் நல்லவன்லாம் கிடையாது, வெறும் உங்கள் அப்பாவுக்காக வந்து இதெல்லாம் பண்ணவன் மட்டும் கிடையாது. கொலை கேஸில் உங்கள் அண்ணனை மாட்டி விட்டதுலேருந்து, அதுக்கு பிறகு உங்கள் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணதுலேருந்து பல விஷயங்களை மோசமான விஷயங்களை பண்ணியிருக்கான். மேக்னாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணி இந்த கமலாமாவோட உயிர் போனது காரணமே வந்தாங்கிறத காமிச்சு சீரியலே முடிச்சிட்டா கூட பெட்டர்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இப்போ புது ப்ரோமோவை பார்த்து அப்படியே